அஜித்தோட குட் பேட் அக்லி. என்னது அதுல ஷாலினியும் நடிச்சிருக்காங்களா? ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் அக்லி படத்துல நடிச்சிருக்காரு அஜித் குமார். ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கக்கூடிய இந்த படத்துல த்ரிஷா, எஸ்.ஜே. சூர்யா இந்த மாதிரியானவங்க நடிச்சிருக்காங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்கு. பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த படத்தோட டீசர் வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல புதுசா தகவல் ஒண்ணு பரவிட்டு வருது. மகிழ் திருமேனி இயக்கத்துல விடாமுயற்சி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு அஜித்குமார். ஜனவரி 10ஆம் தேதி பொங்கல் பண்டிகையொட்டி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சில காரணங்களால பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு தள்ளி போச்சு. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வெளியான அந்த படத்துக்கு ரசிகர்கள் அவங்களோட சுமாரான வரவேற்பை தான் கொடுத்தாங்க. அஜித்துக்குரிய மாஸ் எலமெண்ட்ஸ் எதுவுமே படத்துல இல்லாதது அவரோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய குறையா இருந்துச்சு. இதுக்கிடையில விடாமுயற்சி நடிச்சுக்கிட்டு இருந்தப்பவே குட் பேட் அக்லி படத்துல நடிக்க கமிட் ஆனாரு ஏகே. எப்பவும் ஒரு படத்தை முடிச்சு கொஞ்சம் மாசம் ரெஸ்ட் எடுத்து அடுத்த படத்தோட ஷூட்டிங்க்கு போகக்கூடிய அஜித் ஒரே நேரத்துல 2 படங்கள்ல நடிச்சது நிறைய பேர் ஆச்சரியப்படுத்துச்சு. துபாயில் நடக்கக்கூடிய கார் ரேஸ்ல கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்களை முடிச்சிடணும் அப்படின்னு அஜித் உறுதி எடுத்ததுதான் அவரோட இந்த முடிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்துல தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குனரா அறிமுகமானாரு. அந்த படம் சரியா போகல. அதை தொடர்ந்து சிம்புவை வச்சு அவர் இயக்குன அன்பானவன், அடங்காதவன், அசராதவன் படமும் சரியா போகல. இப்படிப்பட்ட சூழல்ல தான் விஷால வச்சு மார்க் ஆண்டனி படத்தை இயக்கியிருந்தாரு ஆதிக் ரவிச்சந்திரன். படம் எதிர்பார்க்காத வகையில மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. விமர்சன ரீதியாவும் வசூல் ரீதியாவும் படம் கொண்டாடப்பட்டுச்சு. இதனால குட் பேட் அக்லி படத்துக்கும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இந்த படத்துல த்ரிஷா ஹீரோயினா நடிக்கிறாங்க. அவங்க ரம்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்றிருக்காங்க. சமீபத்துல தான் அவங்களோட கேரக்டர் தொடர்பான வீடியோ வெளியாச்சு. அது மட்டும் இல்லாம அஜித்குமார் ரங்கா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. படத்தோட டீசர் பிப்ரவரி 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. விடாமுயற்சி படத்துல விட்டதா இந்த படம் நிறைவேற்றணும் அப்படின்னு ஏகேவோட ரசிகர்கள் உச்சகட்ட நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய சூழல்ல படம் பத்தி புதிய தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. அதாவது இந்த படத்துல சிம்ரன் கேமியோ ரோல்ல நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே தகவல்கள் வெளியான நிலையில இப்போ ஷாலினியும் இந்த படத்துல நடிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா ஷாலினி அஜித்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பின்னாடி ஒரு பேட்டி கூட கொடுக்கறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க எப்படி நடிச்சிருப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க.